ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் ஆசீர்வாதமான ஒரு சில வார்த்தைகளை அறிவிக்கிறேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களை அறிவிக்கிறேன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியை, ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தில் 26ல் இருந்து அங்கு அபிமெலேக்கு தேசத்தில் ஈசாக்கு குடியிருக்கிறான். அங்கு அவன் வர வர விருத்தி அடைகிறான், வளர்ச்சி அடைகிறான். அவன் பெரியவனாக மாறிக்கொண்டே இருக்கிறான். சிறுமைப்பட்ட தேசத்தில் இப்பொழுது போராமையின் ஆவியினால் விரட்டப்படுகிறான். இப்போ விரட்டப்பட்ட இடத்திலையும் அவன் மகா ஐஸ்வரனாய் மாறுகிறான். இதை பார்க்கிற அந்நிய ராஜா அந்த தேசத்தில் மறுபடியும் இவனுக்கு பயம் உண்டாகிறது. அவனோடு வந்து சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்கிறார். இதே போல நீயும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? போராமையினால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கலங்காத, திகையாத. கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தலையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, அதே சத்துரு வந்து சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்தார். அப்படி செய்த வேளையில தான் கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் வேதவசனம் சொல்லுகிறது, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதவசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உன்னோடு கூட கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.